Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பொதுவாக நம்ம எல்லாருமே நினைப்போம் ஒரே மருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான சில உயர்ந்த வகை மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த மருந்தை எதனோடு சேர்த்து நம்ம கொடுக்குறோம் அதையும் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நோயை சரியாக நம்ம கணிச்சு அந்த மருந்தை இந்த மாதிரி ஃபார்மில் எடுக்கலாம், இல்லை இதனோட சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது நோய்கள் ரொம்ப சீக்கிரமாக குணமாகுது. ஒரே ஒரு மூலிகையை நெய்யோடு சேர்த்து காய்ச்சியும் பயன்படுத்தலாம், இல்லை 2-3 மூலிகைகளை நெய்யோடு சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி தான் மேக ராஜாங்க கிருதம் அப்படின்ற ஒரு மருந்து. இது முற்றிலுமாக நெய் வகையை சேர்ந்த ஒரு மருந்து வகை. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பொதுவாக நம்ம எல்லாருமே நினைப்போம் ஒரே மருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான சில உயர்ந்த வகை மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது பெருமருந்துகள் வகையாகவும் இருக்குது, மூலிகைகளை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய மருந்துகளும் நமக்கு இருக்குது. இதில் தான் நம்ம சித்தர்கள் வகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. காயக்கற்ப முறைகள், அதுலேயுமே நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸ், இந்த ஃபார்மில் இந்த மெடிசன்ஸை எடுக்கலாம். அதுவும் ஒவ்வொரு மருந்தையும் ப்ரிப்ரேஷன் ஒரே மருந்து, அதாவது ஒரே மருந்தை பல வகைகளில் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நம்ம நாடி பரிசோதனை செய்து அந்த 3 தோடங்களில் யாருக்கு எந்தெந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி அந்தந்த மூலிகைகளை சேர்த்து கொடுக்கும்பொழுதோ, இல்லை அனுபானங்கள் எந்த மருந்தில், அதாவது அந்த மருந்தை எதனோடு சேர்த்து நம்ம கொடுக்குறோம் அதையும் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நோயை சரியாக நம்ம கணிச்சு அந்த மருந்தை இந்த மாதிரி ஃபார்மில் எடுக்கலாம், இல்லை இதனோடு சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது நோய்கள் ரொம்ப சீக்கிரமாக குணமாகுது. அதே மாதிரி தான் இந்த நெய் வகையான மருந்துகள் சித்தர்கள் ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு மூலிகையை நெய்யோடு சேர்த்து காய்ச்சியும் பயன்படுத்தலாம், இல்லை 2-3 மூலிகைகளை நெய்யோடு சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி தான் மேக ராஜாங்க கிருதம் அப்படின்ற ஒரு மருந்து. இது முற்றிலுமாக நெய் வகையை சேர்ந்த ஒரு மருந்து வகை. ஸோ இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் இதை பயன்படுத்தலாம். நம்ம உடலில் அதிகமான உஷ்ணம், உடல் சூடு இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து அதிகமான தலைமுடி உதிர்தல், கண் பார்வை குறைபாடு, ஸோ நிறைய பேருக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கும், அதுக்கப்புறம் கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்குது, விஷன் குறைபாடு, அதாவது பார்வை குறைபாடு இருந்து நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, கண்களுக்கான முக்கியமான மருந்துகளில் இந்த மேக ராஜாங்க கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நுரையீரல் அதிகமாக எனக்கு காற்று இழுக்கவே முடியல, ஸோ பால்பிட்டேஷன், படப்படப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ பால்பிட்டேஷன் அதிகமாக இருந்தாலும் சரி, அதாவது ரொம்ப படப்படப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை மாதிரி நுரையீரலை வலிமைப்படுத்துவதற்கும் இந்த மருந்தை சாப்பிட்லாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நீர்ச்சுருக்கு இருக்குது, மெனோபாஸ் டைமில் ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும், அதே மாதிரி நமக்கு நிமோனியா, அதாவது நுரையீரலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், நிமோனியா மாதிரி பிரச்சனைகளோ, எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோஃபினியா அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்டியோஃபோரோசிஸ், போன் டென்சிட்டி குறையிறது, எலும்புகள் தேய்மான பிரச்சனைகள், அதே மாதிரி ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை பிரச்சனை. ஸோ பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த கிருதம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு, எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த கிருதம் முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வைத்தே நம்ம செய்யலாம். இதற்கு சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அத்தி மரப்பட்டை இதுக்கு தேவைப்படுது, ஒதியம் பட்டை, நாவல் மரப்பட்டை, இந்த 3 வகையான மரப்பட்டைகள். இது 3மே என்னென்னா யோசித்து பார்த்தோம்னா
சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த 3 பட்டையை சேர்த்து கஷாயமாக பயன்படுத்தினாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 மரப்பட்டைகளும் எடுத்துகிட்டு வந்து கொரப்பாக அரைச்சிட்டு இதை கஷாயம் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ 3 மரப்பட்டையுமே ஒரு 200 கிராம் எடுத்து 4 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வந்து 1 லிட்டர் வர வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட சில மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது வந்து மூலிகைகள் அதனோட சில சாறு வகைகளும் நம்ம சேர்க்க போகிறோம். என்ன சாறுனா கரும்பு சாறு நமக்கு தேவைப்படுது, எலுமிச்சை சாறு, கற்றாழை சாறு, இதனோட நல்லெண்ணெய். ஸோ இது எல்லாமே சம அளவுக்கு நமக்கு தேவை. ஒரு 300 ml இருந்தால் போதும். எல்லாமே சேர்த்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக 300 ml அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதற்கு அடுத்தது சில மூலிகைகளை நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன மூலிகைகள் பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உடலில் நரம்புகளை வலிமைப்படுத்தவும் எலும்புகளை வலிமைப்படுத்தவும் நமக்கு இது பயன்படுது. என்னென்ன மூலிகைகள்லாம் முதல்ல நமக்கு கிராம்பு தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, சீரகம், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அதிமதுரம், கோஷ்டம். இந்த மூலிகைகள் எல்லாமே எந்த அளவுக்கு எடுக்குன்னா ஒரு 50 கிராம் அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா அரைச்சி கற்கமாக எடுத்து வச்சுக்கணும். கற்கம்னா நல்லா அரைத்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்து அப்போ 3 செட் ஆஃப் மூலிகைகளை வந்து ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனாக நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போது இந்த 3 செட் ஆஃப் மெடிசன்ஸ் 3ஐயுமே நம்ம வந்து ஒன்று சேர்த்து கலந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். இது கூட தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கொதித்ததுக்கு பிறகு இதில் நெய் சேர்த்துடணும். நெய் எந்த அளவுக்கு, இப்போ நான் சொன்ன அளவுக்கு நெய் எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதில் பசு நெய் சேர்த்து நம்ம காய்ச்சிக்கிட்டே வரும்போது நெய் பதமாக நமக்கு கிடைக்கும். எல்லா மூலிகைகளும் நெய்யோடு கலந்து நமக்கு மீதி இருக்கக்கூடியது எல்லாமே கீழே வந்து நமக்கு படிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இந்த நெய்யை வடிகட்டி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நெய்யை நம்ம வந்து பயன்படுத்தலாம். காலை மாலை 2 வேளையும் உணவு எடுத்ததுக்கு பிறகு 10 இருந்து 15 ml 20 ml வரைக்கும் கூட எடுக்கலாம். இது குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கும்போது இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிக்கிறோம். உடல் உஷ்ணம் தணிவதற்கும் இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த நெய் நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், பெரும்பாடு, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆண்மை குறைவு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக இது இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுது. நிறைய பேருக்கு ஒரு தூக்கம், அதாவது டிஸ்டர்பன்ஸாக ஒரு ஸ்லீப் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய ட்ரீம்ஸ் வர மாதிரி இருக்குது, ஏதோ தாட்ஸ் வந்து எனக்கு வர மாதிரி இருக்குது, அது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள் வந்து இரவு நேரத்தில் இந்த நெய்யை குடிச்சிட்டு படுக்கும்போது உடல் வந்து நமக்கு உஷ்ணம் குறைந்து ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்தலாம். கோடை காலத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படுது. அதே மாதிரி பீரியட் ஸ்டாப் ஆகக்கூடிய மெனோபாஸ் டைமில் பார்த்தோம்னா வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஸோ உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இந்த நெய்யில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிலாசித்து பருப்பும் ஒரே ஒரு சிட்டிகை அளவு எடுத்து இதை பயன்படுத்தும்பொழுது ஸோ ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து இந்த நெய்யோடு சிலாசித்து பருப்பும் ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும்பொழுதும் இந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நெய் வகையை பற்றி பார்த்தோம். மேகராஜாங்க கிருதம், அதை பற்றி பார்த்தோம். ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.